அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருள் விளக்கே அருட்சுடரே அருஜோதி சிவமே அருள் விளக்கே அருட்சுடரே அருஜோதி சிவமே அருள் அமுதே அருள் நிறைவே அருள் வடிவ பொருளே இருள் கடிந்து என் உலம் முழுதும் இடங்கொண்ட பதியே என் அறிவே என் உயிரே எனக்கினிய உறவே மருள் கடிந்த மாமணியே மாற்றறியா பொன்னே மன்றில் நடம் புரிகின்ற மணவாளா மன்றில் நடம் புரிகின்ற மணவாளா எனக்கே திருளளித்த திருவாளா ஞான உருவாளா தெய்வ நடத்தரசே நான் செய்மொழி ஏற்றருளே நான் செய்மொழி ஏற்றருளே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் ஒரு முக்கியமான காட்சியை வள்ளல் பெருமான் சொல்லியதை, அவர் பாடலாக பதிவு செய்ததை, அந்த இறைவனுடைய காட்சியை எப்படியெல்லாம் கண்டார் என்பதை மிக அழகாக ஆணி பொன்னம்பல காட்சி என்ற தலைப்பில் பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த பாடலை நாம் படித்து உணர்ந்து உற்று நோக்கி மகிழ்ந்து இறைவனுடைய அருளை பெறுவோம். ஆணி பொன்னம்பலத்தே ஆணி பொன்னம்பலத்தே நான் கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சியடி. ஆணி பொன்னம்பலத்தே நான் கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சியடி. ஜோதிமலை ஒன்று தோன்றிற்றதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி அம்மா வீதி உண்டாச்சுதடி. ஜோதிமலை ஒன்று தோன்றிற்றதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி அம்மா வீதி உண்டாச்சுதடி. வீதியில் சென்றேன வீதி நடு ஒரு மேடை இருந்ததடி அம்மா மேடை இருந்ததடி. ஆணி பொன்னம்பலத்தே நான் கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சியடி. மேடை மேலேறினேன் மேடை மேல் அங்கொரு கூடம் இருந்ததடி அம்மா கூடம் இருந்ததடி. கூடத்தை நாட கூடமேல் ஏழிலை மாடம் இருந்ததடி அம்மா மாடம் இருந்ததடி. ஏழிலைக்குள்ளும் இருந்த அதிசயம் என்னென்று சொல்வனடி ஏழிலைக்குள்ளும் இருந்த அதிசயம் என்னென்று சொல்வனடி அம்மா என்னென்று சொல்வனடி. ஓர் நீலை தண்ணீர் ஒளிர்முத்து வெண்மணி சீநீலமாச்சுதடி அம்மா சீர்நீலமாச்சுதடி.
ஆணி பொன்னம்பலத்தே நான் கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சியடி. பாரோர் நிலையில் கருநீலம் செய்ய பவளமதாச்சிதடி அம்மா பவளமதாச்சிதடி. மற்றோர் நிலையில் மருகத பச்சை செம்மாணிக்கம் ஆச்சுதடி அம்மா மாணிக்கம் ஆச்சுதடி. மற்றோர் நிலையில் மரகத பச்சை செம்மாணிக்கம் ஆச்சுதடி அம்மா மாணிக்கம் ஆச்சுதடி. பின்னோர் நிலையில் பெருமுத்து வச்சிர பேர்மணி ஆச்சுதடி அம்மா பேர்மணி ஆச்சுதடி. வேறோர் நிலையில் மிகும்பவளத்தீரல் வெண்மணி ஆச்சுதடி அம்மா வெண்மணி ஆச்சுதடி. ஆணி பொன்னம்பலத்தே நான் கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சியடி. புகழோர் நிலையில் பொருந்திய பன்மணி பொன்மணி ஆச்சுதடி அம்மா பொன்மணி ஆச்சுதடி. பதியோர் நிலையில் பகர்மணி எல்லாம் படிகமதாச்சுதடி அம்மா படிகமதாச்சுதடி. ஏனிலை மேலே இருந்தோதோர் தம்பம் இசைந்த பொற்தம்பமடி அம்மா இசைந்த பொற்தம்பமடி. ஏனிலை மேலே இருந்தோதோர் தம்பம் இசைத்த பொற்தம்பமடி அம்மா இசைந்த பொற்தம்பமடி. பொற்றம்பலம் கண்டு ஏறும் போது நான் கண்ட புதுமைகள் என் சொல்வேனடி. பொற்றம்பலம் கண்டு ஏறும்போது நான் கண்ட புதுமைகள் என் சொல்வனடி அம்மா புதுமைகள் என் சொல்வனடி. ஏறும்போதங்கே எதிர்த்த வகை சொல்ல எல்லளவல்லதடி அம்மா எல்லளவல்லதடி. ஏறும்போதங்கே எதிர்ந்த வகை சொல்ல எல்லளவல்லதடி அம்மா எல்லளவல்லதடி. ஆங்காங்கே சக்திகள் ஆயிரம் ஆக வந்தார்களடி அம்மா ஆக வந்தார்களடி. வந்து மயங்காமல் நான் அருள் வல்லபம் பெற்றனடி. வந்து மயங்காமல் நான் அருள் வல்லபம் பெற்றனடி அம்மா வல்லபம் பெற்றனடி. வல்லபத்தால் அந்த மாதம் பத்தேரி மாமுனி கண்டேனடி அம்மா மணிமுடி கண்டேனடி. வல்லபத்தால் அந்த மாத்தம்பத்தேரி மணிமூடி கண்டேனடி அம்மா மணிமூடி கண்டேனடி. மணிமுடி மேலோர் கொடிமுடி நின்றது மற்றது கண்டேனடி அம்மா மற்றது கண்டேனடி. மடிமுடி மேலோர் கொடுமுடி நின்றது மற்றது கண்டேனடி அம்மா மற்றது கண்டேனடி. கொடிமுடி மேலே 1008 மாற்று பொற்கோயில் இருந்ததடி அம்மா கோயில் இருந்ததடி. கோயிலை கண்டேன் கோபுரவாயில் கூசாது சென்றேனடி அம்மா கூசாது சென்றேனடி. கோயிலை கண்டேன் கோபுரவாயிலில் கூசாது சென்றேனடி அம்மா கூசாது சென்றேனடி. அங்கவர் வண்ணம் வெள்வண்ணம் செவ்வண்ணம் முன் ஐவண்ணமாகும் அடி அம்மா ஐவண்ணமாகும் அடி. அங்கவரெல்லாம் இங்காரிவர் என்னவும் அப்பாலே சென்றேனடி அம்மா அப்பாலே சென்றேனடி. அங்கவரெல்லாம் இங்காரிவர் என்னவும் அப்பாலே சென்றேனடி
அம்மா அப்பாலே சென்றேனடி, அப்பாலே சென்றேன். அங்கோர் திருவாயிலில் ஐவர் இருந்தனடி, அம்மா ஐவர் இருந்தனடி. மற்றவர் நின்று வழிகாட்ட மேலோ மணிவாயில் உற்றேனடி, அம்மா மணிவாயில் உற்றேனடி. ஆணி பொன்னம்பலத்தே நான் கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி, அம்மா அற்புத காட்சியடி. என்னும் வாயில் பெண்ணோடு ஆணாக இருவர் இருந்தாரடி, அம்மா இருவர் இருந்தாரடி. அங்கவர் காட்ட அணுக்க திருவாயில் அன்போடு கண்டேனடி, அம்மா அன்போடு கண்டேனடி. அங்கவர் காட்ட அணுக்க திருவாயில் அன்போடு கண்டேனடி, அம்மா அன்போடு கண்டேனடி. அத்திருவாயிலில் ஆனந்த வள்ளி என் அம்மை இருந்தாலடி, அம்மா அம்மை இருந்தாலடி. அம்மையை கண்டேன் அவள் அருள் உண்டேன், அருளமுதுண்டேனடி. அன்னையை கண்டேன் அவள் அருள் கொண்டேன், அமுதமும் உண்டேனடி, அம்மா அமுதமும் உண்டேனடி. தாங்கும் அவள் அருளாலே நடராஜர் சன்னதி கண்டேனடி, அம்மா சன்னதி கண்டேனடி. தாங்கும் அவள் அருளாலே நடராஜர் சன்னதி கண்டேனடி, அம்மா சன்னதி கண்டேனடி. சன்னதியில் சென்று நான் பெற்ற பேரது சாமி அறிவாரடி, அம்மா சாமி அறிவாரடி. சன்னதியில் சென்று நான் பெற்ற பேரது சாமி அறிவாரடி, அம்மா சாமி அறிவாரடி. ஆணி பொன்னம்பலத்தே நான் கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி, அம்மா அற்புத காட்சியடி, அற்புத காட்சியடி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்புள்ளம் கொண்ட அன்பர்களே, வள்ளல் பெருமான் அவர்கள் ஆணி பொன்னம்பல காட்சி என்ற அந்த தலைப்பிலே இறைவனை எப்படி கண்டார் என்பதை, இடையிலே என்னென்ன நிகழ்ந்தது என்பதையெல்லாம் மிக அழகாக இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். அதேபோல் அதை தாண்டி எதற்காக இப்படியெல்லாம் எனக்கு காண்பித்தார் என்று அவர் சொல்லுகின்ற பொழுது அந்த அருட்காட்சி அனுபவத்தையும் இங்கே பதிவு செய்கிறார். வானத்தின் மீது மயிலாட கண்டே, மயில் குயிலாச்சிதடி. வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயிலாச்சிதடி. அக்கச்சி மயில் குயிலாச்சிதடி. துள்ளலை விட்டு தொடங்கினேன், மன்றாடும் வள்ளலை கண்டேனடி. அக்கச்சி வள்ளலை கண்டேனடி. ஜாதி சமய சழக்கெல்லாம் விட்டேன், அருள் ஜோதியை கண்டேனடி. அக்கச்சி ஜோதியை கண்டேனடி. ஜாதி சமய சழக்கை விட்டேன், அருள் ஜோதியை கண்டேனடி.
அக்கச்சி ஜோதியை கண்டேனடி. பொய்யை ஒழித்து புறப்பட்டேன் மன்றாடும் ஐயரை கண்டேனடி. அக்கச்சி ஐயரை கண்டேனடி. பொய்யை ஒழித்து புறப்பட்டேன் மன்றாடும் ஐயரை கண்டேனடி. அக்கச்சி ஐயரை கண்டேனடி. வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன் மயில் குயிலாச்சுதடி. அக்கச்சி மயில் குயிலாச்சுதடி என்ற பாடல்களின் வாயிலாக ஆணி பொன்னம்பல காட்சியும் அதற்கு மேல் அருட்காட்சியும் வள்ளல் பெருமான் எப்படியெல்லாம் கண்டு களித்தார், அதை கண்டு களிப்பதற்கு எது தடையாக இருக்கின்றதோ அந்த தடைகளெல்லாம் நீக்கி ஒழுக்கத்தை கடைபிடித்து வள்ளல் பெருமான் காட்டிய கற்றுத்தந்த சாகா கல்வி எனும் கல்வியை கற்பதற்கு தடை கற்களாக இருக்கக்கூடிய ஜாதி சமய மத சடங்குகளை எல்லாம் அப்புறப்படுத்தி எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் பாவித்து பேதமில்லாமல் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடன் வாழ்கின்ற பொழுது எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு எவ்வாறெல்லாம் காட்சி கொடுத்தாரோ அதேபோல ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் காட்சி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அருளையும் வழங்கி தன்னுடன் அணைத்து கொண்டு மரணமிலா பெருவாழ்வு என்ற அந்த பெருவாழ்வை அடைவித்து பேரின்ப சித்தி என்ற பெருவாழ்வையும் பெற்று என்றும் அழியாத அழிக்க முடியாத முத்தேக சித்தி என்ற அந்த வல்லவத்தை பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்காகவே தான் வள்ளல் பெருமான் இவ்வளவு காலமாக வாழ்ந்து வழிகாட்டி நமக்கெல்லாம் அற்புதமான விளக்கத்தை தந்து நேர் வழியை காட்டியிருக்கிறார். அந்த நேர் வழியிலே நாம் ஒவ்வொருவரும் சென்றோமானால் எவ்விதப்பட்ட தடைகளும் இல்லாமல் வள்ளல் பெருமான் நம்மளை மிக நேர்த்தியாக அழைத்து சென்று இறைவனை தொடர்பு கொள்வதற்குண்டான ஒரு வழிமுறையை காட்டி வைப்பார். ஆதலால் நாம் ஒவ்வொருவரும் வள்ளல் பெருமான் சொல்லிய வலியுறுத்திய கொள்கைகளை முழுமையாக நாம் கடைபிடிக்க வேண்டும். அதற்கு அடிப்படையானது ஜீவகாருண்ய ஒழுக்கம், பரோபகாரம். இந்த ரெண்டு தான் முக்கியம். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உயிர்களுக்கு உபகாரம் செய்வது மட்டுமல்ல, நம்முடைய உயிரை காப்பாற்றி கொள்ளக்கூடியதற்கு பேர்தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று பெயர். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்ற பொழுதுதான் இறைவன் நமக்கு அன்பையும் அருளையும் வழங்குவார். அதன் மேல் கொண்ட அறிவை விளக்கி இயற்கை உண்மை இன்பத்தை அடைவித்து இயற்கை உண்மை காட்சிகளை காண்பித்து இயற்கை விளக்க அருளையும் கொடுத்து இயற்கை இன்பத்தை அடைவிக்க செய்வார் என்று கூறிக்கொண்டு நாம் எல்லோரும் இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழிக்காமல் வள்ளல் பெருமான் சொன்ன அருள் வார்த்தையை சிறமேற்கொண்டு கடைபிடித்து வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு எனது இந்த சிறிய
உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.